வணக்கம் மக்களே. இன்னைக்கு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாலட் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் மத்தியானம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சுட சுட மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே வருது. ஸோ சாலட் அப்படின்னா வெஜிடபிள் சாலட் பண்ணலாம். கேரட், பேபிகார்ன், பீன்ஸ் அண்ட் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்தோம். ப்ராக்கோலி எல்லாம் சேர்த்தோம். பல பேர் பலவித காய்கறிகள்லாம் போட்டு வந்து சாலட் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் சேர்த்து எப்படி சாலட் பண்ணால் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ராக்கோலி மட்டும் தனியாக வேக வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். கார்லிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சேலடில் கொஞ்சமாக வந்து கார்லிக் முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து வெளியில் வாங்கலை. ஸோ வீட்டிலே சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணலான்னு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து காய்கறி எல்லாமே நல்லாவே வெந்துடுச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிலாக தான் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக விட்டு அதில் இந்த கார்லிக் அப்படியே போட்டு ஃபுல்லாக அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகுற வரைக்குமே அப்படியே வறுத்துக்கிட்டே இருந்தேன். சேலட் கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எப்படியும் மத்தியானம் வந்து தட்டுப்பட்டலான அம்மா வீட்டு சாப்பாடு இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட்டிங் ஃபார் அம்மா வீட்டு சாப்பாடு. இந்த காய்கறியை சாப்பிட்டு அம்மா வீட்டு சாப்பாடுக்காக நாக்கு வந்து ஏங்கி கிடக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆலிவ் ஆயிலில் தான் வந்து இந்த சேலட் நான் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே பண்ணியிருந்தாலே அந்த சில்லி ஃப்ளேக்ஸும் ஹர்ப்ஸ் மிக்ஸும் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு மட்டும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து லெமன் ஆட் பண்ணிக்கிட்டேன். எத்தனை பேருக்கு லெமன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், ஃபைனலி சேலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃபோர்க்கும் கையில் வச்சுட்டு கண்ணா வந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தாப்புல, கணக்கு பிள்ளை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சேலடையும் கொடுத்து முடிச்சுட்டேன். இது கூட வந்து கிர்னி ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து ஜூஸ் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். கிர்னி ஜூஸும் கொடுத்துட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சேலடோட முடிஞ்சது. மத்தியானம் அம்மா வீட்டு சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.